5 மணி நேரம் கிட்டார் வந்து டெரஸில் தான் இருந்தது, மலையில் தான் இருந்திருக்கு. ரொம்ப கிட்டாருக்கு என்ன ஆயிருக்குமோன்ட்டு ஒரு பயத்தில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓவியனுக்கு தூரிகை முக்கியம், எழுத்தாளனுக்கு எழுதுகோல் முக்கியம், நடனம் ஆடுகிறவர்களுக்கு சலங்கை முக்கியம். அது மாதிரி தாங்க இசை கலைஞருக்கு இசை கருவி முக்கியம். பாருங்க, இசை கலைஞர் ஒருவர் தன்னுடைய கருவியோடு என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் நம்மோட சாட்சியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் வாரம் ஒரு சாட்சி குழுவின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாருங்க, புதிய வருடத்துல முதல் சாட்சியை நீங்க கேட்க போகிறீங்க. இந்த சாட்சியை நம்முடைய வாரம் ஒரு சாட்சி குழுவின் PRO திரு ஜேசுதாஸ் அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். பாலன் ஜேசுதாஸ் ஏற்கனவே பல சாட்சிகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த சாட்சி அவருடைய சொந்த வாழ்க்கையில கிறிஸ்துமஸ் காலத்துல நடந்த ஒரு சாட்சி, இசை கருவியை பற்றிய ஒரு சாட்சி. கடைசியில் நீங்க சாட்சியை கேளுங்க, கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சியை கூட கொடுப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது வந்து கிறிஸ்மஸ் சீசன், கேரல்ஸ்க்கு போவோம். நம்ம வந்து சபையாக போய் பாடி ஆண்டவரோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்திட்டு வருவோம். நானும் எங்கள் சபையில் வந்து கேரல்ஸ் ரவுண்ட் போயிட்டு வருவோம். வருஷம் வருஷம் நான் போவது உண்டு. நான் கிட்டார் வாசிப்பேன். ஸோ அதற்காக நான் ஆயத்தப்படுவேன். ஸோ அப்போ அதே போல் இந்த வருஷமும் நான் ஆயத்தப்பட்டேன். என் கிட்டாரை கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே சர்வீஸ் பண்ணுற இடத்துல கொண்டு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தேன். எதிர்பாராத விதமாக நவம்பர் 27 எல்லாருக்கும் தெரியும், ஒரு மழை வந்தது. நான் என்ன செஞ்சேன்னா, எங்கள் வீடு வந்து ரெனிவேஷன் செஞ்சோம். பெயிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு, இந்த டைல்ஸ்லாம் ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பொருட்களெல்லாம் எடுத்து வந்து டெரஸில் வச்சுருந்தேன். அப்போ வந்து என்னோடய கிட்டாரும் நான் கொண்டு போய் டெரஸில் வச்சுருந்தேன். ஸோ அன்றைக்கி 27 காலையிலே மழை வந்தது. நான் ஒரு ஊழியத்தின் நிமித்தமாக நான் கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன். இன்றைக்கி நைட்டு வெளியில் போயிட்டு காலையில் தான் வந்தேன். லேட்டாக தான் வந்தேன். மழை காலையில் 5 மணிக்கு மழை பெஞ்சுது. ஒரு 10 மணி வரை மழை இருந்தது. ஸோ 5லேருந்து ஒரு 5 மணி நேரம் கிட்டார் வந்து டெரஸில் தான் இருந்தது, மலையில் தான் இருந்திருக்கு. ஸோ நான் ஒரு 10 மணிக்கு போய் கிட்டார் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப கிட்டாருக்கு என்ன ஆயிருக்குமோன்ட்டு ஒரு பயத்தில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் கடவுள் கிருபையால் இந்த கிட்டாருக்கு வந்து ஒன்றுமே ஆகலை. இன்னைக்கு இந்த கிட்டாரில் தான் நான் இந்த வருஷம் கேரல்ஸ் நாங்கள் பாடினோம். இப்போவும் கூட நான் அந்த பாட்டு என் மகா கூட சேர்ந்து பாடின பாட்டு இந்த கிட்டாரை வச்சு தான் நாங்கள் பாடி நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்குள்ள காரியத்தை நான் செஞ்சதுனால இன்றைக்கி இந்த கிட்டார் வந்து ஒன்றுமே ஆகாமல் அதே போல் எப்பவும் வருஷம் வருஷம் வாசிக்கிற மாதிரியே அதே போல் இருந்தது. நாங்கள் இந்த கிட்டாரை யூஸ் பண்ணுறதுக்கு தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமென். நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம் இல்லையா? பாருங்க, சகோதரர் பாலன் ஜேசுதாஸ் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய கிட்டார் பயங்கரமான மழையில கூட நனையாம இருந்திருக்குது.
பாருங்க, திடீர்னு ஒரு மழை வருது. அப்போ நம்மளால காய போட்ட துணியை கூட நனையாம காப்பாற்ற முடியாது. அதுலேயும் எல்லா திங்ஸையும் டெரஸில் போட்டிருக்கிறாங்க. எல்லா திங்ஸுமே நனைஞ்சு போயிடுது. கிட்டார் மட்டும் நனையல. ஏன் தெரியுமா? பாலன் எங்கே போனாலும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அந்த இசைக்கருவியை பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது வழக்கம். இப்போ கிறிஸ்மஸ் சீசனில் கேரல் ரவுண்டுக்கு போகணும். அது இருந்தால் தான் அவரால் அங்கே ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும், ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை அறிவிக்க முடியும். அதை அறிந்த ஆண்டவர் அந்த கிட்டாருக்கு ஒரு பழுது வராமல் பாதுகாப்பாய் கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? நாம் அவரை நேசிக்கின்ற பொழுது அவர் நம்மை மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளை மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிற எல்லா பொருட்களையுமே பாதுகாத்து தர வல்லவராய் இருக்கிறார். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். சங்கீதம் 150:1. Praise the Lord. Praise God in His sanctuary. Praise Him in His mighty heavens. Psalm 151. இன்னும் எப்படியெல்லாம் ஆண்டவரை துதிக்கணும்னு பார்க்கலாமா? பாருங்க, எக்கால துனியோட அவரை துதிக்க வேண்டுமா? வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதிக்க வேண்டுமா? தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதிக்க வேண்டுமா? யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதிக்க வேண்டுமா? பாருங்க, ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதிக்க வேண்டுமா? இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலன் கூட அப்படித்தாங்க, தனக்கு தெரிந்த அந்த கிட்டார் வாசிக்கிற திறமையினால ஆண்டவரை துதித்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு நம்மோடு சாட்சி கொடுத்த அன்பு சகோதரர் பாலன் ஜேசுதாஸ் அவர்களையும் அவரது குடும்பத்தையும் அவர்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.